7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜூன் 22, 23 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 22, 23 ஆகிய 2 நாட்களில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு மாவட்டங்கள் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. காலை வழக்கம் போல வானிலை மாற்றம் என்பது ஏற்பட்டு வெயில் அடிக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் பல நேரங்களில் இந்த மாலை நேரத்திற்கு இரவு நேரத்தில் குறிப்பாக மழை பெய்யக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக வருகின்ற 22, 23 ஆகிய தேதிகளில் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்போது பெய்து வரக்கூடிய அவ்வப்போது மழையின் தொடர்ச்சியாக 7 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த 7 மாவட்டங்களை பொறுத்தவரையில் இந்த 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூட வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் 22, 23 ஆகிய 2 நாட்களில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வழக்கம் போல மாலை நேரத்திற்கு பிறகு இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 மாவட்டத்தை பொறுத்தவரையில் வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.